வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம 20,000லேருந்து ஒரு 50,000 வரைக்கும் ப்ரீமியம் மொபைல்ஸ் அப்படி இல்லாட்டி பெஸ்ட் கேமிங் மொபைல்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே நமக்கு செப்டம்பர் மந்த் இந்த ஆஃபரில் கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் தான் நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேயும் செக் பண்ணுங்கள் அண்ட் அமேசான்லேயும் செக் பண்ணுங்கள். எதில் வந்து பெஸ்ட் ஆஃபர் பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்களோ அதில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். பிக் பில்லியன் டேஸ் அப்படிங்கிறது ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா 27th செப்டம்பர் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு நாள் முன்னாடி ப்ளஸ் மெம்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் 26th செப்டம்பரே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆஃபரோடைய விலையில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போவே ஒரு சில ப்ரைஸஸ் வந்து ஆஃபர் ப்ரைஸஸ் சேல் நவ் அப்படின்னு போட்டிருப்பாங்க, இல்லை சேல் ப்ரைஸஸ் லைவ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. எல்லாமே இந்த பிபிடி ப்ரைஸு அண்டு கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் ப்ரைஸை இப்போவே சேல் பண்ணிக்கலாம்னு போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து மேபி ஃபோன் விற்று தீர்ந்துடுச்சுன்னா சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ரைஸஸில். ஸோ அதுவும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஒருவேளை அந்த பர்டிகுலர் மொபைல் விற்கவே இல்லை இந்தியா ஃபுல்லாக அப்படின்னும் போது அது வந்து மேலும் ப்ரைஸ் ட்ராப் ஆகிறதான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுங்க. ஸோ இதே தான் நமக்கு அமேசானோட கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல்லையும் 27th செப்டம்பர் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அமேசானில் ப்ரைம் மெம்பராக இருந்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் வந்து அந்த ஆஃபர் விலையில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நமக்கு என்றைக்கு ஆஃபர் ஸ்டார்ட் ஆகுதோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த ரிவீல் பண்ணக்கூடிய ப்ரைஸஸ் வந்து கார்டு ஆஃபர் இல்லாமலே டேரெக்டாகவும் கொடுக்கலாம். மேபி அதுக்குள்ள அதாவது அவங்க ரிவீல் பண்ணியிருக்கிற ப்ரைஸில் எக்ஸ்ட்ராவாக கார்டு ஆஃபரும் கொடுக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் கொடுக்கலாம். அது போத் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் ரெண்டுமே பொருந்தும். ஒருவேளை அது ஸ்டாக் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை விட எக்ஸ்ட்ராவாக ப்ரைஸ் அதிகமாக வைக்கலாம். இல்லை ஒரு சில வேரியண்ட்டை அவாய்ட் பண்ணிடலாம். அதாவது பேஸ் வேரியண்ட் 8256னா அது வந்து சோல்ட் அவுட்னு மாற்றிடுவாங்க. அடுத்த 512GB வேரியண்ட் தான் இருக்குது, இல்லாட்டி 12256GB வேரியண்ட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு சகிச்சிக்கிட்டு தான் போய் ஆகணும். ஏன்னா இந்தியாவில் மக்கள் தொகை அதிகம். ஸோ இதில் வந்து கடைக்காரங்களும் வாங்குவாங்க, வாங்கி அடுத்தவங்களுக்கு விற்கிறவங்களும் வாங்குவாங்க. அப்படி பார்க்கும்போது பல்காக வாங்குறவங்க எல்லாத்தையும் முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு தேவையான குவான்டிட்டி இல்லாமல் போயிடும். இது பெரும்பாலும் ஆப்பிள் ஐஃபோன் அண்டு கூகுள் பிக்சல் அண்டு சாம்சங்கில் எஸ் சீரியஸ் இதில் எல்லாமே நடக்கும். அதே மாதிரி இந்த ப்ரீமியம் மொபைல்ஸ்லேயும் சம்டைம்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மிட் ரேஞ்சில் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம கன்சிடர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, இப்போ அமேசானில் பார்த்தீங்கன்னா iQOO Neo 9 Pro ஃபஸ்ட் மொபைல்லாம் நம்ம பார்க்கலாம். அது வந்து Snapdragon 8 Gen 2 ப்ராசஸரில் நமக்கு 34,000 ப்ரைஸ்ன்னு போட்டுட்டு 32,000 அப்படின்னு போட்டுருக்காங்க. இன்க்ளூடிங் பேங்க் ஆஃபர்னு போட்டுருக்காங்க. இப்போ பேங்க் ஆஃபர்னால் 32,000 அப்படிங்கிறது தான் ஃபைனலாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். பட்டு பேங்க் ஆஃபர் இல்லாமலே அவங்க 32,000 கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒருவேளை இந்த மொபைல் சேல் ஆகலைன்னா, இல்லை அதிகமாக சேல் ஆகிடுச்சுன்னா இதில் வந்து 8128 தான் நமக்கு பேஸ் வேரியண்ட்டு. அந்த மொபைல் மட்டும்தான் நமக்கு 32,000 கொடுத்துருப்பாங்க. அடுத்த 8256 பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட்டுன்னு போட்டு அடுத்தது 256ல 12GB வேரியண்ட்டோ இல்லை 512GB வேரியண்ட்டோ ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுக்கு உண்டான ப்ரைஸஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ ப்ரைஸ் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Gen 2 அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டு. இந்த சிப்செட் போட்ட மொபைல் பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும்தான் ப்ரைஸ் ட்ராப் பண்ணி கம்மியாக கொடுக்குறாங்க. அடுத்ததாக சாம்சங் S23 அப்படிங்கிற மொபைல் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. ஸோ அந்த மொபைல்லே பார்த்தீங்கன்னா 37,000 தான் ப்ரைஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு காம்படிஷன் பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் மொபைல் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் மொபைல் அண்டு பெஸ்ட் மொபைல்னு பார்த்தீங்கன்னா iQOO Neo 9 Pro 5G மொபைல். எஃபெக்டிவான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 32,000 ஓகே. பட் ஆல்ரெடி இவங்க ப்ரைம் டே சேலில் 30,000க்கு சேல் பண்ணியிருக்காங்க. மேபி ஆஃபர் டே அன்னைக்கு விலை குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்ததாக ஃப்ளாக்ஷிப் லெவலில் ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா iQOO 12 5G மொபைல் Snapdragon 8 Gen 3 ப்ராசஸரில் 48,000 அப்படிங்கிறது தான் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து இன்க்ளூடிங் பேங்க் ஆஃபர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்டார் போட்டு. ஸோ ஆஃபர் என்பது அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஆஃபர் வந்து நமக்கு விற்கலைன்னா குறையும், அதிகமாகும் அப்படிங்கிறது, விற்றுட்டா அதிகமாகும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அதனால் 48,000 அப்படிங்கிறது ஒரு நல்ல டீல் தான். பட் 45,000 வரதுக்கான சான்சஸும் இருக்குது. பட் இந்த Snapdragon 8 Gen 3 ப்ராசஸரில் டைரெக்டான காம்படிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு MI14 ஒருத்தர் இருக்கார். அதை வந்து நம்ம அமேசான் அண்டு ஃப்ளிப்கார்ட் ரெண்டுலேயுமே ப்ரைஸ் செக் பண்ணிங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 47,000 தான் சேல் பண்ணுறாங்க. ஸோ அடுத்ததாக OnePlus Nord 4 இந்த மொபைல் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில பேர் கேட்பீங்க, ஒரு சில பர்டிகுலர் மொபைல் மட்டும்தான் வெடிக்குது, பர்டிகுலர் மொபைல் மட்டும்தான் போர்டு டெட் ஆகுது, பர்டிகுலர் மொபைல் மட்டும்தான் நமக்கு கோடு உழுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா போர்டு இருக்கக்கூடிய எல்லா மொபைலுமே வந்து புஷ்ஷுன்னு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்ஜின் சீஸ் ஆகிற கண்டிஷன் தான். ஸோ அதனால் நமக்கு வந்து போர்டு வந்து இந்த பர்டிகுலர் மொபைலில் மட்டும்தான் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா மொபைல்லையுமே போர்டு ஃபெயிலியர்ஸ் இருக்க தான் செய்யுது. ஒரு சில மாடலில் அதிகமாக இருக்கும், ஒரு சில மாடலில் கம்மியாக இருக்கும். பட் ஒரு சில மாடலில் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும்னு சொல்ல முடியாது.
ஆக்சிடெண்ட் எப்படி எல்லாருக்கும் நடக்காதோ அதே மாதிரி தான் ஆக்சிடென்டலாக நடக்கிறது தான் போர்டு ஃபெயிலியர் அண்டு கோடு விழுறது. ஸோ இது எல்லாமே நமக்கு இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா மொபைலே வாங்கி யூஸ் பண்ண முடியாது, அதையும் மைண்டில் வச்சுங்க. ஓகே, OnePlus Nord 4 அப்படிங்கிறது 26,250ங்கிறது ஒரு சூப்பரான ப்ரைஸ் தான். ஆல்ரெடி ஆஃபரில் 28,000 கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 26,250க்கு சூப்பரான ப்ரைஸு. இதில் Qualcomm Snapdragon 7+ Gen 3ன்னு ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு OnePlus 12R பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB வேரியன்ட்டு நமக்கு 35,215 போட்டுருக்காங்க. இது உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு ஈக்குவலாக தான் நமக்கு IQ Neo 9 Proவும் இருக்குது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெஸ்ட்டு டீல் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ 35,000க்கு OnePlus 12R அப்படிங்கிறது பெஸ்ட்டு சாய்ஸு. அதுவும் 256GB வேரியன்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதுலேயும் Qualcomm Snapdragon 8 Gen 2 ப்ராசஸர் தான் இருக்குது. ஐக்யூலே ஒரு ப்ரீமியமான ஒரு மொபைல் வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா OnePlusல ஒரு ப்ரீமியமான மொபைல்னால் OnePlus 12 செலக்ட் பண்ணலாம். அது நம்ம ஆல்ரெடி பார்த்த IQ 12 இருந்த அதே ரேட்டு கொண்டு வருவாங்கன்னு நான் கன்சிடர் பண்ணேன். பட் IQ 12 வந்து 48,000 ஏதோ போட்டிருந்தாங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா 57,000 கிட்ட போட்டிருக்காங்க, 56,250 போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து Snapdragon 8 Gen 3 ப்ராசஸராக இருந்தாலும் அண்டர் 50,000 நான் எதிர்பார்த்தேன். ஸோ அந்தளவுக்கு இன்னும் இவங்க கம்மி பண்ணலை. மேபி ஆஃபர் அன்னைக்கு ஏதாவது கம்மி பண்ணுறாங்களான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக OnePlus 11R அப்படிங்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா 26,750 27,000க்கு உங்களுக்கு கிடைக்குது. இதில் Snapdragon 8+ Gen 1 அப்படிங்கிற சிப்செட் இருக்குது. ஸோ இதுலேயும் நீங்கள் கோடு பிரச்சனை இல்லை போர்டு பிரச்சனைலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச பிராண்டில் பிடிச்சதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதனால் இதில் தான் கோடு வரும், இதில் தான் போர்டு டெட் ஆகும்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஒருவேளை உங்களுக்கு அது பிடிக்காத ஒரு பிராண்டை தயவு செய்து வாங்கிடாதீங்க. ஸோ நீங்கள் பிளைண்டாக கண்ணை மூடிட்டும் வாங்க வேணாம், கண்ணை திறந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சது எதுவோ பிடிச்ச விலையில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க. ஸோ அடுத்ததாக Realme GT 60 இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 26,000க்கு ஆல்ரெடி 128GB வேரியன்ட் சேல் பண்ணாங்க. இதில் நீங்கள் 256GB வேரியன்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதில் தான் உங்களுக்கு UFS 4.0 கொடுக்குறாங்க. IQ Neo 9 Proலையும் அதே மாதிரி தான் 256GB வேரியன்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா தான் UFS 4.0 கொடுப்பாங்க. ஸோ அதனால் ஆஃபர் டே அன்னைக்கு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஸோ ஆல்ரெடி இவங்க 26,000க்கு தான் 8GB RAM 128GB வேரியண்ட்டு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதே ப்ரைஸ் தான் கிட்டத்தட்ட இப்போவும் போட்டிருக்காங்க 25,500 அப்படிங்கிறது. இது ஒன்றும் பெருசாக ஆஃபர் கொடுத்த மாதிரி தெரில. அவங்க வேணால் வேரியண்ட்டை 8GB RAM 256GB வேரியண்ட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். பட் அதை இன்க்ளூட் பண்ணல. ஸோ அந்த வேரியண்ட் எப்படி பார்த்தாலும் இதை விட ஒரு 1000-2000 அதிகமாக இருக்கும். ஸோ அண்டர் 30,000ல் ஒரு பெஸ்ட் மொபைல்னால் Realme GT 60. பட் இந்த மொபைல் வந்து உங்களுக்கு ஆஃப்லைன் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். ஆஃப்லைன் ஸ்டோரில் ஒரு வேளை அதிரடியாக ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா அங்கேயும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆஃப்லைன் ஸ்டோர்னால் லைக் சென்னை மொபைல்ஸ், பூர்விகா அண்டு சங்கீதா, டார்லிங் இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. நியர்பை ஷாப்பில் கூட மேபி ஆஃபரில் கம்மியாக கொடுக்குறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ ஃபுல் சீல்டோட ஃபுல்லாக உங்களுக்கு பில்லோட கொடுப்பாங்க. ஸோ எதனால் அப்படின்னா ஒரு சிலது ஆஃப்லைன்லேயும் விற்பாங்க. அந்த மாதிரி மொபைல் தான் இந்த Realme GT 60 அப்படிங்கிறது. பட் நாம் சொல்கிற எல்லா மொபைலுமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆன்லைன் டிவைஸ் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஒரு சிலது வேணால் இந்த மாதிரி ஆஃப்லைன்லேயும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு அமேசானில் பார்த்தீங்கன்னா iPhone 13 வந்து 38,000 போட்டுருக்காங்க. இது எதனால் நான் இன்க்ளூட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ப்ரீமியமான மொபைல். அதாவது இப்போ வந்து நீங்கள் iPhone 16 லான்ச் பண்ணதுக்கப்புறமா iPhone 15, 15+ ஆர் 14 கன்சிடர் பண்ணலாம். 14 விட 14+ஏ வந்து உங்களுக்கு 50,000 கிடைக்கும். அது ஃப்ளிப்கார்ட்டில் இன்னும் ரிவீல் பண்ணலை. ஸோ அதனால் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை 40,000 பார்க்குறீங்க அப்படின்னா iPhone 13 உங்களுக்கு அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் ரெண்டுலையும் செக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது அமேசானோட ப்ரைஸ் தான் வந்து 38,000. இது எதுக்காக நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா யூஸ்டு மொபைல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு iPhone 13 30,000க்கு மேலே 35,000க்கு மேலெலாம் சேல் பண்ணுறாங்க. ஸோ அதை கன்சிடர் பண்ணும்போது புதிய மொபைலே பார்த்தீங்கன்னா 38,000 அமேசானில் இருக்குது. ஸோ மேபி இன்றைக்கி இல்லை நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்லேயும் அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க ப்ரைஸை. iPhone 13 இதை விட கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் எதில் கம்மியாக இருக்கோ அதில் புக் பண்ணுங்கள். ஸோ ஐஃபோனில் 14+ எடுத்திங்கன்னா உங்களுக்கு பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தது அமேசானில் Honor 200 இப்போ தான் 25,000 கொண்டு வந்திருக்காங்க. பட் Honor 200 ப்ரோவை இன்னும் ப்ரைஸ் ட்ராப் பண்ணி போடலை. இது வந்து நமக்கு Snapdragon 8s Gen 3ன்னு ஒரு சூப்பரான சிப்செட்டில் ரன் ஆகக்கூடிய ஒரு மொபைல். இது இப்போதைக்கு 50,000க்கு விற்றுட்ருக்காங்க. ஸோ ஆஃபரில் எப்படியும் 40,000 இல்லை அதை விட கம்மியாக விற்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு. ஸோ 40,000ஓட கம்மியாக ஒரு 37,000 38,000 கிடச்சிதுன்னா
இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லலாம். பட் டப்பாவில் சார்ஜர் இருக்காது, அதை செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஸோ அந்த ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 ப்ராசஸரில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியமான மொபைல்ஸில் நமக்கு MI14, இது வந்து Xiaomi 14 சொல்லுவாங்க, இல்லாட்டி MI14, அந்த MIயை ஷார்ட்டாக Mi 14, Mi சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ MI சீரீஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரீமியமான ஒரு சீரீஸு. ஸோ அதனால் அது வந்து Xiaomi 14 தான் போட்டிருப்பாங்க, இல்லாட்டி MI 14 போட்டிருப்பாங்க. ரெட்மிங்கிறது வேறு சீரீஸு, போக்கோ என்பது வேறு சீரீஸு, எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ MIயில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா குவாலிட்டி சூப்பராக இருக்கும், பில்டு குவாலிட்டி பர்ஃபெக்டாக இருக்கும், அண்டு ப்ரைஸும் இப்போ ட்ராப் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 ப்ராசஸரில் 48,000 நமக்கு அமேசானில் ப்ரைஸ் ஆல்ரெடி போட்டுட்டாங்க. இப்போ ப்ரைஸ் வந்து லைவில் தான் இருக்குது. பட் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு ப்ரைஸ் போடலை. ஸோ அவங்க இதை விட கம்மியாக கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த MI14 அப்படின்னும் போது நீங்கள் அடுத்ததாக 2 மொபைலையும் கன்சிடர் பண்ணுங்கள். ஒன்று iQOO 12, இன்னொன்று OnePlus 12. 3 மொபைலுமே வந்து ப்ரீமியமான ஒரு மொபைல்ஸ் தான். 3ல் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குதுன்னு செக் பண்ணிடுவோம், ப்ரீமியமான மொபைல்ஸ் அண்ட் கேமிங் மொபைல்ஸ். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த MRP போட்டிருப்பான், சேல் ப்ரைஸு, எக்ஸ்ட்ரா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் 5,000 போடுவான். அதில் ஒரு 2,000லேருந்து 4,000 வரைக்கும் அவனே எடுத்துருவான். ஏன் எடுக்கிறான்னு தெரியாது. கேட்டால் டிஸ்பிளே சரியில்லைன்னுவான். டிஸ்பிளே இந்த இடத்துல ஒயிட் கலர் ஷேடு இருக்குன்னு சொல்கிறான் என்கிட்ட. நானும் கண்ணை திறந்து கழுவிட்டு டிஸ்பிளே கழுவிட்டு பார்க்கலான்னு கழுவுனா அது தண்ணி உள்ளே போய் டிஸ்பிளேவே அவுட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாத மாதிரி ஒரு புள்ளி இருக்குது, இல்லை கோடு இருக்குது அப்படின்னுவோம். அதாவது ஒயிட் கலராக காமிப்பான், ஒயிட் கலரில் கோடு இருக்குன்னு சொல்லுவான். நீங்கள் எப்படி பார்த்தாலும் அந்த கோடு உங்கள் கண்ணுக்கு தெரியாது, அவங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அப்படிலாம் ஏமாற்றி நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரை நம்மளே வந்து டென்ஷன் ஆக்கி விட்ருவோம். பேங்க் ஆஃபர் 1000 ரூபா தான் கொடுக்குறான். ஸோ இது எல்லாமே சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கு பேர் தான் ஆஃபரு. ஓகே, போக்கோவில் பார்த்தீங்கன்னா போக்கோ X6 Pro வந்து 19,000 கிடைக்குது, அதாவது அண்டர் 20,000. 19,000க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB RAM 256GB வேரியன்ட் கிடைக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு UFS 4.0 LPDDR5X RAM கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.4 மில்லியன்கிட்ட காமிக்குது. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு வந்து 1.2 மில்லியன் தான் எனக்கு கிடச்சிது. இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது, அண்டு பேட்டரி லைஃப் ஓகேவாக இருக்குது, டிஸ்பிளே சூப்பராக இருக்குது, அண்டு ஸ்பீக்கர் குவாலிட்டி நல்லா இருக்குது. கேமரா, மெயின் கேமரா சூப்பராக இருக்கும், செல்ஃபி கேமரா சுமாராக இருக்கும். பட்டு நான் வாங்கும்போது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணும்போது 27,000 லான்ச் பண்ணாங்க, ஆஃபரில் 25,000 தான் கிடச்சிது. இப்போ அதே மொபைல் 19,000 கிடைக்குதுன்னா உண்மையிலே பெஸ்ட்டான டீல். ஸோ டோன்ட் மிஸ் இட். இதில் உங்களுக்கு MediaTek Dimensity 8300 அல்ட்ரான்னு ஒரு சூப்பரான சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு போக்கோலே ஒரு ப்ரீமியமான மொபைல் பார்க்குறீங்கன்னா போக்கோ F6 ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 8s Gen 3 ப்ராசஸரில் ஆல்ரெடி நம்ம மொபைல்ஸ் பார்த்துருப்போம், எல்லாம் 50,000 40,000 இருக்கும். பட் இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா 22,000 இப்போ ஆஃபரில் கொடுக்குறாங்க. 28,000 வித்துட்டு இருந்த மொபைலு 22,000 கிடைக்குது. ஸோ உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீலு. ஸோ போக்கோ F6 மச் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆஃபர்லே. இல்லை எனக்கு MIயில் ஒரு மொபைல் வேணும்னு பார்த்தீங்கன்னா MI 14 CV அப்படிங்கிறதும் ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு கிடைக்குது. அது வந்து 38,000 இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே சேம் Qualcomm Snapdragon 8s Gen 3ன்ற சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் 38,000 அப்படிங்கிறது ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது. பட் இன்க்ளூடிங் ஆல் ஆஃபர்ஸ் அப்படின்னு தான் இங்கே போட்டிருக்கான். ஆஃபர் அன்னைக்கு பார்த்தா தான் தெரியும் இதை விட ப்ரைஸ் கம்மியாகதா இல்லை இதே விலைக்கு தான் கொடுக்குறானா அப்படிங்கிறது. ஸோ இதில் MI 14 அப்படிங்கிறது Snapdragon 8 Gen 3ல் இருக்கக்கூடிய மொபைல், இன்னும் ப்ரைஸ் ரிவீல் பண்ணலை. ஸோ அதை வெயிட் பண்ணலாம் என்னைக்கு ரிவீல் பண்ணுறாங்கன்னு. ஸோ MIயில் உங்களுக்கு 14 CV Snapdragon 8s Gen 3ல் 38,000க்கு பிடிக்கல அப்படின்னா ரியல்மி GT6 அதே சேம் ப்ராசஸர் Snapdragon 8s Gen 3யோட உங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்குது. இதுவும் ஆல்ரெடி ஆஃபரில் 37,000க்கு தான் சேல் பண்ணிட்டுருக்காங்க. இப்போவும் அதே ஆஃபர் ப்ரைஸை தான் போட்டிருக்காங்க. மேபி இதாயும் ஆஃபர் அன்னைக்கு செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இதை விட ப்ரைஸ் ட்ராப் பண்ணுறாங்களா இல்லை இதே விலைக்கே விற்கிறாங்களா அப்படிங்கிறது. ஸோ இதுவும் ஒரு நல்ல மொபைல் தான். எப்படி பார்த்தாலும் சம்டைம்ஸ் மொபைல் சேல் ஆகலை அப்படின்னா ரியல்மிலலாம் டப்புன்னு ப்ரைஸ் ட்ராப் பண்ணிவிடுவாங்க. ஸோ 37,000 போட்டிருக்கிற இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபர் அன்னைக்கு உங்களுக்கு போக்கோவுக்கு காம்படிஷனாக பார்த்தீங்கன்னா 27,000 28,000 கொடுக்குறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய மொபைல்ஸ் இதுக்கு முன்னாடி ஆஃபரில் கொடுத்துருக்காங்க. பட் இந்த தடவை கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது, ஆஃபர் அன்னைக்கு செக் பண்ணால் தான் தெரியும். அதே சேம் சிப்செட்டு Snapdragon 8s Gen 3 ப்ராசஸரில் உங்களுக்கு மோட்டரோலாவில் ஒரு மொபைல் வேணும்னு பார்த்தீங்கன்னா மோட்டரோலா H50 Ultra அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். பட் அதுவும் பார்த்தீங்கன்னா 50,000ங்கிறது ப்ரைஸும் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. அதுவே ஆஃபர் ப்ரைஸ் அப்படின்னு தான் போட்டிருக்கான். ஸோ இதுலேயும் ப்ரைஸ் ட்ராப் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இதையும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு
ஆஃபர் டே அன்னைக்கு செக் பண்ணுங்கள் 50,000 விட கம்மியாக இருக்கான்னு பாருங்கள். மேபி 40,000 வைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஏன்னா காம்படிஷனில் இருக்கிற எல்லா மொபைலுமே அண்டர் 40,000, அதாவது 37,000, 38,000 தான் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க மட்டும் 50,000 வைக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. அதே மாதிரி தான் உங்களுக்கு ஹானர் 200 ப்ரோவும் இருக்குது. அவங்களும் எப்படியும் 40,000 வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எப்போ ரிவீல் பண்ணுவாங்கன்னு தெரில, வெயிட் பண்ணலாம். ஸோ இன்ஃபினிக்ஸில் ஆல்ரெடி லான்ச் பண்ண ஒரு மொபைல், கேமிங்கான ஒரு மொபைல் இன்ஃபினிக்ஸ் GT20 Pro அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸு. இது வந்து 20,000 கிடைக்கிறதா போட்டுருக்காங்க. இன்னும் உங்களுக்கு ப்ரைஸ் ட்ராப் ஆகி 18,000 கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த Realme GT20 Pro அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கேமிங் கிட்டோட கொடுத்தாங்க. இப்போ அந்த கிட்டெலாம் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இது 20,000 ஓகே தான், பட் 20,000ங்கிறது ஆஃபர் ப்ரைஸ் கிடையாது. 18,000 கிடச்சுன்னா சூப்பரான ப்ரைஸு. எதனால் நான் 18,000 சொல்கிறேன்னா, ஆல்ரெடி ஆஃபர் ப்ரைஸில் 18,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணுவாங்க. இப்போ எப்படி ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு தெரியல. இதையும் ஆஃபர் டே அன்னைக்கு செக் பண்ணால் தான் தெரியும். ஸோ இன்ஃபினிக்ஸ்லேயே ஒரு ப்ரீமியமான சீரியஸ்னாக்கா அதில் வந்து நமக்கு 0 அப்படிங்கிறது தான். அதில் 040ங்கிறது இப்போ லேட்டஸ்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிவைஸ் தான். இதோட 12GB RAM 256GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 25,000 போடுறாங்க. ஸோ சேல் இஸ் லைவ் அப்படின்னு போடுறாங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மொபைலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைல் தான். ஸோ அதனால் நீங்கள் இன்ஃபினிக்ஸில் வாங்குறீங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண இந்த இன்ஃபினிக்ஸ் 040 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறது பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நெக்ஸ்ட்டு விவோவில் பார்த்தீங்கன்னா விவோ T3 Ultra இப்போ தான் லான்ச் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு சேல் முடிஞ்சிருக்கு. செகண்ட் சேல் பார்த்தீங்கன்னா 26th September 12 PM போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சேலில் யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்ரெடி இதில் இருக்கக்கூடிய சேம் சிப்செட்டு உங்களுக்கு விவோ V40 Pro அந்த மொபைல்லையும் இருக்குது. ஸோ அது வந்து 50,000 விற்றுட்ருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 29,000 வைக்கிறாங்க. ஸோ 29,000க்கு உங்களுக்கு 128GB வேரியன்ட் தான் கிடைக்கும். ஸோ அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க. பட் இந்த மொபைலில் UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவும் ஓரளவு நல்லா கொடுத்துருக்காங்க. பட் ப்ராசஸர் தான் MediaTek Dimensity 9200+ அப்படிங்கிற சிப்செட்டு. ஸோ அது வந்து விவோ V40 Proவில் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிறதா போட்டிருந்தாங்க. இதில் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா இல்லையாங்கிறத யூசர் ரிவ்யூ வந்தால் தான் நமக்கு தெரியும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் Galaxy S23 5G மொபைல் நமக்கு 37,000க்கு, அதுவும் உங்களுக்கு லாக் வித் ப்ரீ டோக்கன் போட்டுருவாங்க. ப்ரைஸ் லாக் டோக்கன் அமௌண்ட்டு ₹1000. அந்த 1000 ரூபா கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது, மொபைல் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. கிட்டத்தட்ட ஐஃபோனுக்கு ஈக்குவலாக இவங்களும் வந்து டோக்கன் அமௌண்ட் புக் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி தான் மோட்டோரோலாவும் புக் பண்ணி வச்சுருக்காங்க. எது எப்படியோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 37,000க்கு ஒர்த்தான ஒரு டீல். அந்த டோக்கனை மட்டும் சேர்த்தா 38,000 கிடைக்கும். 38,000க்கும் இது வந்து ஒர்த்தான ஒரு டீல் தான். Snapdragon 8 Gen 2 ப்ராசஸரில் கைக்கு அடக்கமாக 6.1 inch தான். உங்களுக்கு கையில் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே காம்பேக்டாக இருக்கும். பட் ப்ரீமியமான மொபைல் லிஸ்ட் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த ப்ரீமியம் உங்களுக்கு உங்கள் மொபைல்லையும் கிடச்சிரும், ஃபோட்டோகிராஃபிலையும் கிடச்சிரும், வீடியோகிராஃபிலையும் கிடச்சிரும். பட் பேட்டரி லைஃப் நமக்கு சாம்சங் மொபைலில் எதிர்பார்க்க முடியாது. சாம்சங்கில் விலை கம்மியாக பார்த்தீங்கன்னா சாம்சங் Galaxy S23 FE அப்படிங்கிற மொபைல் 28,000 கிடைக்குது. இதுவும் ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Exynos அப்படிங்கிற இவங்களுடைய ஓன் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு Exynos ப்ராசஸர் ஓகே அப்படின்னா இதையும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ப்ரீமியமான ஒரு மொபைல் தான். ஸோ அமேசானில் பார்த்தீங்கன்னா சாம்சங் Galaxy S21 FE அப்படிங்கிற 5G மொபைல் உங்களுக்கு 26,000 விட கம்மியாக கிடைக்குது. 25,715 போடுறாங்க. மேபி நமக்கு 25,000 கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஆல்ரெடி 25,000க்கே சேல் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து 256GB வேரியன்ட்டு. Snapdragon 888 அப்படிங்கிற சிப்செட்டோட ரன் ஆகுது. ஸோ இந்த சிப்செட்டும் இவங்களுடைய ஓன் கொலாபரேஷன். ஸோ அதனால் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவும் பெட்டரான ஒரு ஃபீலிங் இருக்கும், அதாவது ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சாம்சங்கில் ஒரு 25,000ல் மொபைல் வாங்குறீங்கன்னா இந்த மொபைல் பெஸ்ட் டீலாக இருக்கும். ஸோ ஓப்போலையும் நத்திங்லேயும் ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஸோ நத்திங் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ மேக்ஸிமம் எல்லா ஆஃபரும் நம்ம கவர் பண்ணியாச்சு. மினிமமாக ஒரு சிலது மிஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி ஏதாவது ப்ரீமியம் மொபைல்ஸில் அண்டர் 50,000 நான் ஏதாவது மொபைல்ஸ் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அது என்ன மொபைல் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 20,000லேருந்து 50,000 வரைக்கும் இதுதான் வந்து ப்ரீமியமான மொபைல் செக்மெண்ட்டில் வரும். ஸோ உங்களுக்கு பிடித்த மொபைலை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் நீங்கள் ஏதாவது மொபைல் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிங்கன்னா வாங்குகிற நண்பர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.